சற்று முன் விராட் கோலி திடீர் அதிரடி கைது. பெங்களூரில் பெரும் பரபரப்பு. அதிர்ச்சியில் உறைந்த கிரிக்கெட் ரசிகர்கள். அதாவது 18 ஆண்டுகளில் முதல் முறையாக ஆர்சிபி அணி ஐபிஎல் கோப்பையை வென்றதால் பெங்களூரில் மாநில அரசு மற்றும் கர்நாடகா கிரிக்கெட் சங்கம் சார்பில் தனித்தனியாக பாராட்டு விழா நடைபெற்றது. பெங்களூரில் உள்ள விதான் சௌதாவின் முன்பகுதியில் மாநில அரசு ஏற்பாடு செய்திருந்த பாராட்டு விழாவில் ஆளுநர், முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விராட் கோலி மற்றும் அணி வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர். ஆர்சிபி அணியினரின் வெற்றி அணிவகுப்பு மாலை 5 மணிக்கு நடைபெறும் என்று தகவல் வெளியாகியிருந்தன. இதனால் ரசிகர்கள் குழப்பமடைந்து ஒரே இடத்தில் கூடும் சூழ்நிலையும் ஏற்பட்டது. மாலை 5 மணிக்கு வெற்றி அணிவகுப்பு தொடங்கும் முன்பே சின்னசாமி மைதானத்திற்கு அருகில் அதிகப்படியான கூட்டம் கூடியது. லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஒரே இடத்தில் திரண்டனர். இதனால் காவல்துறையினரால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. 35,000 இருக்கைகள் மட்டுமே கொண்ட சின்னசாமி மைதானத்துக்கு வெளியே லட்சக்கணக்கான ரசிகர்கள் கூடியதால் மிக கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் ஒருவர் மீது ஒருவர் தவறி விழுந்ததில் மூச்சு திணறல் ஏற்பட்டு 11 பேர் பலியாகினர். 33 பேர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி இந்தியாவின் முக்கிய தலைவர்கள் பலரும் பெங்களூரில் நடந்த இந்த துரதிர்ஷ்ட சம்பவத்துக்கு தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். ஆர்சிபி அணி வகுப்பில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று கர்நாடகா முதல்வர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பாஜக எம்பி சம்பித் பத்ரா என்பவர் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். இவர் பேசும்போது பிசிசிஐ தலைவரும் ஐபிஎல் தலைவரும் வெற்றி பேரணி குறித்து தங்களுக்கு தெரியாது என கூறியுள்ளனர். இதற்கு முன்னதாகவும் வெற்றி பேரணிகள் நடத்தப்பட்டுள்ளன. ஆனால் ஐபிஎல் ஃபைனல் முடிந்து 2-3 நாட்களுக்கு பின்னர் தான் முழு பாதுகாப்பு ஏற்பாட்டுடன் நடத்தப்பட்டிருக்கிறது. மேலும் கர்நாடகா முதல்வரும் துணை முதல்வரும் ஆர்சிபி அணியினரை வெற்றி பேரணி நடத்த கட்டாயப்படுத்தியுள்ளனர். வெறும் 12 மணி நேரத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இதன் விளைவாக 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆர்சிபி அணி வெற்றி விழாவுக்கு அனுமதி கொடுத்தது யார்? கூட்ட நெரிசலில் மரணம் நிகழ்ந்த போதும் நிகழ்ச்சியை தொடர யார் அனுமதித்தார்கள்? இது மாநில அரசின் தோல்வி. கூட்ட நெரிசலால் ரசிகர் பலியான விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுனை கைது செய்திருந்தனர். அதே அடிப்படையில் கர்நாடகா முதல்வரையும் துணை முதல்வரையும் கைது செய்வார்களா என்றும், குறிப்பாக இதில் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், ராகுல் காந்தி உள்ளிட்ட மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் சித்தராமையாவையும் டி.கே. சிவகுமாரையும் ராஜினாமா செய்ய சொல்வார்களா என கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜக எம்பி பத்ரா. அதேபோல இதில் விராட் கோலியும் முக்கிய குற்றவாளி என்றும், நடிகர் அல்லு அர்ஜுன் படத்திற்கு வந்து ஒரு பெண் உயிரிழந்ததால் நடிகர் அல்லு அர்ஜுன் உடனடியாக கைது செய்யப்பட்டார். ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தால் விராட் கோலி தான் ஆர்சிபி அணியின் முகமாகவே பார்க்கப்படுகிறார். ஆக இந்த ஒரு நிகழ்வில் 11 பேருக்கு மேல் உயிரிழந்த சம்பவம் என்பது விராட் கோலியையும் சேரும். ஆகவே இந்த விஷயத்தில் விராட் கோலியும் கைது செய்யப்பட வேண்டும் என்று பிரபலங்கள் மற்றும் அரசியல்வாதிகள் என பலரும் விராட் கோலிக்கு எதிராகவும் திரும்பியிருக்கின்றனர். ஆகவே கண்டிப்பாக விராட் கோலி அல்லு அர்ஜுன் போல் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்க, இந்த ஒரு விஷயத்தில் விராட் கோலி உட்பட இந்த அசம்பாவிதத்திற்கு காரணமாக இருந்த கர்நாடகா முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் போன்ற அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.